வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷத்தில் வாசம் செய்யும் செவ்வாய் கிரகத்தில் சனி பகவானின் 3வது பார்வையால் இந்த ராசிகள் முழுவதும் செழிப்பும் அசுப பலன்களும் சவால்களும் வெளிப்படுத்துகிறது. இந்த பலன் ஜூலை 12 வரை சனியின் 3ஆம் பார்வை மேஷ ராசியில் பயணம் செய்யும் செவ்வாய் மீது விழுகிறது. சனி பகவானின் 3ஆம் பார்வை செவ்வாய் கிரகத்தின் மீது விழுகிறது. இது அனைத்து ராசிக்காரரின் வாழ்க்கையும் பாதிக்கிறது. இதனால் சில ராசிகளுக்கு சுபமாகவும் சில ராசிகளுக்கு அசுப பலனாகவும் இருக்கும். எனவே செவ்வாய் கிரகத்தில் சனி பகவானின் 3வது பார்வையால் ஜாதகரின் வாழ்க்கையில் சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை பெறும் ராசிகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். செவ்வாய் கிரகத்தின் சனியின் 3வது பார்வையால் கன்னி, விருச்சிகம், துலாம் இந்த ராசி மக்களுக்கு அசுப பலன்களை பெறுவார்கள். மற்றும் செவ்வாய் கிரகத்தில் சனி பகவானின் 3ஆம் பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் இந்த 3 ராசிகள் சுப பலன்களை பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. முதலில் அசுப ராசிகளை பற்றி பார்ப்போம். கன்னிராசி. செவ்வாய் கிரகத்தில் சனியின் 3வது பார்வை இருப்பதால் கன்னிராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடினமாக உழைத்தாலும் இவர்கள் வெற்றியை அடையாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது இவர்களை மிகவும் வருத்தமடைய செய்யும். இவர்கள் வேலை அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். இதனால் தங்கள் செயல்திறன் கணிசமாக குறையும் தன்மையில் கன்னிராசி மக்கள் அவதிப்படுவார்கள். இவர்கள் தங்கள் பணி வாழ்க்கையில் வெற்றி அடைய பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும். கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையை மாற்ற திட்டமிட்டு செயல்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இது அவர்களின் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும். கன்னிராசி மக்களுக்கு அனைத்தையும் எளிதில் சாதிப்பது கடினமாக இருக்கும். கன்னிராசி மக்களின் நிதி வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த காலகட்டத்தில் செலவுகள் உயரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனுடன் சிலருக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால் கன்னிராசி மக்கள் கடன் அல்லது அது சார்ந்து வட்டியுடன் சேர்ந்த கைமாற்று வாங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. வணிகத்துறையில் வெற்றிக்கான வாய்ப்புகள் கன்னிராசி மக்களுக்கு குறைவுதான். கவனமாக சிந்தித்து சரியான முடிவுகளுக்கு தகுந்த நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிறிய விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்காமல் வாக்குவாதங்களிலிருந்து விலகி இருக்குமாறு கன்னிராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து துலாம். துலாம் ராசி மக்கள் செவ்வாய் கிரகத்தின் 3ஆம் அம்ச பார்வையின் தன்மையால் சனியின் பார்வையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் துலாம் ராசி மக்களை அட்டிப்படைக்கும். இது இந்த மக்களின் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், அது அதிகரிக்கும். இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய சூழலில் இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை இருக்கிறது. இல்லை என்றால் இவர்கள் பல்வேறு பிரச்சனை சந்திக்க நேரிடும். வணிக செய்யும் அன்பர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் இவர்கள் செயல்பாடுகளை நிறுவ கடினமாக இருக்கும். அதனால் லாபம் ஈட்டுவதில் இவர்கள் சிரமங்களையும் உடன் கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிக்க நேரிடும். துலாம் ராசி மக்கள் வியாபாரம் செய்வர்களுக்கு போட்டியாளர்களுக்கு கடும் போட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் தங்கள் கூட்டாளிகள் மற்றும் சக ஊழியரின் ஆதரவை இவர்கள் இழக்க நேரிடும். இவர்களிடம் நல்லெண்ணம் இல்லாததால் அவர்கள் வெவ்வேறு கட்டங்களில் ஏமாற்றமடையக்கூடும் என்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும். சக ஊழியர்களை எக்காரணத்துடன் நம்பாமல் அவருடைய நல்லெண்ணத்தில் சந்தேகத்துடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்களுக்கு துலாம் ராசி மக்களுடைய நிதி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இவர்கள் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் மற்றும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது. இவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் பணத்தை சேமிப்பதிலும் சிரமத்தை எதிர்கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் சேமிப்பு திறன் குறைவாக இருக்கும். இது இவர்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். இருந்தாலும் அதிக செலவு உங்களுக்கு ஏற்படாது. பாதுகாப்பாக வாழ முடிய சூழல் துலாம் ராசி மக்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து விருச்சிகம். செவ்வாயின் சனியின் 3ஆம் பார்வை இருப்பதால் விருச்சிக ராசிக்கு மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிபுணர்களின் பணி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவசரமாக எந்த முடிவை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். இதனால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். அதிகப்படியான உங்களின் வேலை அழுத்தம் இந்த விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் அதிகப்படியான மன அழுத்தத்தை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதற்கு தகுந்தவாறு தியானமும் அமைதியான சூழலும் உங்களுக்கு அவசியமாகிறது. அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் வேலையில் திருப்தி அடையாமல் இருக்கலாம் மற்றும்
இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப முடிவுகளை பெறக்கூடிய சூழலும் இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தங்களின் மேல் அதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் நல்ல மற்றும் நேர்மையான முடிவுகளை உருவாக்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் பதவிகளுக்காக காத்திருந்தால் இன்னும் அதற்கு காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் மனம் சோர்வடையும். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் நல்ல வாய்ப்புகளை சில நேரங்களில் இழக்க நேரிடும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே விருச்சிக ராசி மக்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் இருந்து விலகி சற்று தள்ளியே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் தங்கள் கோபத்தை திறமையாக கட்டுப்படுத்தவும் நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து செவ்வாய் கிரகத்தில் சனியின் 3ஆம் பார்வையால் சுப பலன்களை பெறும் 3 ராசிகளின் பட்டியல் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சனியின் 3வது பார்வை சாதகமாக அமைகிறது. இதன் காரணமாக இவர்கள் தங்கள் வேலையில் கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். இவர்கள் தங்கள் அலுவலக சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் மீது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் நிலையில் இருப்பார்கள். இவர்களது பாராட்டு பெறுவார்கள். இவர்கள் ஆற்றலையும் தொழில் திறனையும் பார்த்து கொண்டு வேலை செய்கிறவர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். மேஷராசி மக்கள் அதற்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும். செய்தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மற்றும் வேகமாக அந்த தொழிலும் வளர முடியும். இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் வணிகம் செய்யக்கூடிய அன்பர்கள் நல்ல நிதி லாபத்தை பெறுவதன் மூலம் வெற்றியை சேர்ப்பார்கள். மற்றும் இவர்கள் தேடும் முடிவுகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்களாக இந்த நேரத்தில் இருப்பார்கள். மற்றும் எந்த காரியத்திலும் தங்களது முழு ஆற்றலுடனும் பணிகளை முடிக்க இவர்களால் முடியும். இந்த காலம் நல்ல நிதி வருவாயை இவர்களுக்கு அளிக்கிறது மற்றும் நல்ல தொகையை சம்பாதிக்க இவர்களால் முடியும். இந்த காலகட்டத்தில் இவர்களது செலவுகளும் குறையும் மற்றும் சரியான வகையான சேமிப்பை செய்வதை இவர்கள் காணலாம். இவர்கள் வேலையில் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் நம்பிக்கை லாபம் ஈட்ட இவர்களை வழிநடத்தும். சேமிப்பில் உயர்ந்து சமூகத்தில் நல்ல மரியாதையுடன் மேஷராசி மக்கள் நடைபெறுவார்கள். அடுத்து மிதுனம். செவ்வாயின் 3ஆம் பார்வையில் சனி பகவானின் 3ஆம் பார்வையால் செவ்வாயினுடைய தன்மையால் மிதுன ராசி மக்களுக்கு சாதகமாக அமையும். மக்களின் வாழ்க்கை பற்றி நாம் பேசும்போது வேலையில் பதவி உயர்வுகளை அடைவதற்கான நேரம் இது சாதகமாக இருக்கிறது. அரசு வேலைகள் அல்லது தனியார் துறையுடன் தொடர்புடைய மக்களுக்கு, அதாவது மிதுனராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுனராசி மக்கள் தங்களது பதவி உயர்வு மற்றும் அது சார்ந்த ஊதியம் பெறுவதில் வெற்றி பெறுவார்கள். மிதுனராசி மக்கள் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்தை விட அதிக லாபத்தை அடைந்து நலமாக வாழ்வார்கள். மற்றும் சனியின் 3ஆம் பார்வையால் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முறையான முதலீடுகள் மூலம் பெரும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிதுனராசி மக்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடும் போட்டியை கொடுத்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் தங்கள் உறவு மற்றும் தங்கள் கூட்டாளிகளுடன் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். இந்த தம்பதிகள் இருவருக்குள்ளும் பரஸ்பரம் மற்றும் நல்ல புரிதல் இருக்கும். மேலும் தம்பதிகளின் உறவு வலுவடையும். மிதுனராசி மக்களின் ஆரோக்கியத்தை பற்றி நாம் பேசினால் அவர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும். இதனால் நல்ல ஆரோக்கியத்தை வெற்றிகரமாக இவரால் பராமரிக்க முடியும் என்று மிதுனராசி மக்களுக்கு. அடுத்து சிம்மம். செவ்வாய் கிரகத்தில் சனியின் 3ஆம் பார்வை சிம்மராசி மக்களுக்கு சாதகமாக பலன் நிறைந்ததாக அமையும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பதவி உயர்வுகள் இவர்களுக்கு கிடைக்கும். சம்பளமும் அதற்கு தகுந்தவாறு உயரும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்லதொரு வெகுமதியை பெறுவார்கள். சிம்மராசி மக்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயண வாய்ப்புகளை நலமாக பயன்படுத்தி ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இதனால் சிம்மராசி மக்களின் எதிர்காலத்திற்கு அற்புதமானதாக ஒரு பலனிறந்ததாக இருக்கும். இதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல பணப்பலன்களையும் இவர்கள் பெறுவார்கள். சிம்மராசி மக்களுக்கு இந்த காலம் பலனளிக்கும் மற்றும் வணிக நடவடிக்கைகள் யாவும் சிறந்து அமைய இது சிறந்த நேரமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும். சிம்மராசிக்காரனுடைய பொருளாதார நிலையை பற்றி பேசினால் இக்காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் சிம்மராசி மக்கள் நல்ல தொகையை சம்பாதிப்பதுடன் சேமிப்பையும் செய்யும் நிலையில் இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கிறது. மேலும் பல்வேறு பணிகளை சிம்மராசி மக்கள் முடிக்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு நல்ல ஆதாயத்தை பெற்று வரமாக வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன்.
வணக்கம், நன்றி.